இந்த ஏடி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுற சுச்சுவேஷன்ஸில் வந்து வி வில் ஆல்சோ ட்ரெயின் யூ டு கிவ் ப்ராப்பர் செஸ்ட் கம்ப்ரெஷன். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும்போது தான் வந்து நம்ம வந்து பிளட் சப்ளை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ முக்கியமான உறுப்புகள்லாம் வந்து செயலிழக்காமல் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டான செஸ்ட் கம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து இந்த ஏஐடி கூட சேர்ந்து பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 10% வந்து சர்வைவலுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சேஃப் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வந்து யூ ஷுட் என்ஷூர் சேஃப்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக் ஷாக்கில் ஏதாவது இதாகிட்டாங்கன்னா அவங்களை எப்படி வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களை எப்படி அந்த இதுலேருந்து மூவ் பண்ணி கொண்டு வரணுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்படி சேஃப் சுச்சுவேஷன் கொண்டு வந்த பிறகு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பார்க்குறீங்க, ரெஸ்பான்ஸ் இல்லைனா ஹெல்ப்புக்கு கூப்பிட்றீங்க. ஹெல்ப்புக்கு கூப்பிட்ட பிறகு யூ ஷுட் ஸ்டார்ட் கிவிங் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ். ஸோ செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது இன்னொரு ஆளை வந்து போய் ஏஐடி யாராவது பக்கத்தில் இருக்கவங்களை வந்து போய் ஏஐடி எடுத்து வர சொல்லிவிட்டு அந்த ஏஐடி வந்தோன்னே நான் சொன்ன மாதிரி இதை ஆன் பண்ணது பட்டனை ஆன் பண்ணிட்டு உள்ளேயே ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஐடி ஸோ ஏடி பேட்ஸ் இருக்கும். இந்த ஏடி பேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏடி பேட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இட் வில் பி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இந்த பேட்ஸை வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது, எந்த இடத்துல நீங்கள் ஒட்டணுங்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் இந்த அப்பைக்கல் ரீஜன்லையும் இங்கே வந்து இந்த காலர் போனு கீழேயும் ஒட்டணும். ஒட்டின பிறகு பட் இதெல்லாமே நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரம் த பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதாவது வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணுற டைமை ரொம்ப எடுத்துக்கிட்டு செஸ்ட் கம்ப்ரெஷன் குறைச்சி பண்ணாலும் அவுட்கம் நல்லா இருக்காது. ஸோ செஸ்ட் கம்ப்ரெஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபியூ செகண்ட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ மீண்டும் செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து இந்த பேட்ச் சும்மா ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும், அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டுற மாதிரி வச்சுக்கிட்டு அண்ட் தென் யூ ஷுட் ஃபாலோ வாட் தி மிஷின் சேஸ். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும்னா உங்களை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லணும் கம்ப்ரெஷனை. ஏன் ஸ்டாப் பண்ண சொல்லுதுன்னா ரிதம் அனலைசிஸ் பண்ணுறது. அதாவது வந்து இப்போது கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறவங்க எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து ஒரு 4 ரிதம் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து 2 ரிதம் வந்து ஷாக் பண்ண தேவையில்லை, இன்னும் 2 ரிதம் வந்து ஷாக் பண்ணி தான் ரிவைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷாக்கபிள் ரிதம்னு சொல்லுவாங்க. இந்த மிஷினோடைய வேலை என்னென்னா வந்து ஷாக்கபிள் ரிதம் இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஷாக் கொடுக்க ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுற நேரத்தில் வந்து நம்ம வந்து பேஷண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இட் வில் டெல் அஸ் டு ஸ்டாப் த கம்ப்ரெஷன் அண்ட் இட் வில் அனலைஸ் த ரிதம். புரியுதுங்களா? ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு ஷாக் கொடுக்கணுன்னா இந்த மிஷினில் பிடிச்சிக்கோ கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மிஷினில் வந்து இண்டிகேட்டர் வரும் உங்களுக்கு. இந்த பட்டனில் வந்து நீங்கள் ஷாக் கொடுங்கன்னு சொல்லி இண்டிகேட்டர் வரும். ஸோ அந்த நேரத்தில் ஷாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி முக்கியமானது என்னென்னா வந்து எவ்ரிபடி ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் த பேஷண்ட். சரிங்களா? ஸோ தட் நம்மளுக்கு அந்த ஷாக் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொடுக்க போகிற ஆள் வந்து ஷுட் என்ஷூர் தட் எவ்ரிபடி இஸ் கிளியர் அண்ட் சே அவுட் லவுட் எவ்ரிபடி கிளியர்னு சொல்லிட்டு அண்ட் தென் யூ ஷுட் யூனோ ப்ரொவைட் த கம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரெஷன் கொடுத்த பிறகு இமீடியட்டாக வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா செஸ்ட் கம்ப்ரெஷன் இப்போ எவ்வளோ நேரம் கம்ப்ரெஷன் கொடுத்து அதுக்கப்புறம் எப்போ இது ரிதம் அசஸ் பண்ணணும்னு சொல்லி. இப்போ வந்து அதே சினாரி எடுத்துட்டோன்னா நாங்கள் வந்து பேட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு, கம்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்கோம். மிஷின் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி ரிதம் அனலைசிஸ் பண்ணுது, ஷாக் டெலிவரி பண்ணுது. டெலிவரி பண்ண பிறகு நீங்கள் மறுபடியும் வந்து கம்ப்ரெஷன் ஆரம்பிக்கணும். யூஸ்வலாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் கம்ப்ரெஷன் கொடுத்த பிறகு மிஷினே வந்து again it will ask you to stop the chest compression. சரிங்களா? இது எவ்வளோ நேரம் பண்ணணும்னா until you get a proper support you will have to continue to do. Okay. So I repeat 2 minutes once வந்து அந்த rhythm analysis பண்ணி ஷாக் டெலிவரி பண்ணோம் and then you should continue chest compression. ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் எவ்வளோ இன்ட்ரப்ஷன் இல்லாமல் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்கம் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஆல். ஃபெசிலிட்டியில் கார்டியாக் அரெஸ்ட், அதாவது இருதய நோய் வந்து இருதய மிடிப்பு நின்று போய் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வரக்கூடிய சுச்சுவேஷனில் எப்படி பேசஞ்சர்ஸ் எப்படி பேஷண்ட்ஸை காப்பாற்றலாம்னு ஒரு புதிய இனோவேட்டிவ் இனிஷியேட்டிவ் ஹார்ட் சேவ்னு சொல்லி இன்றைக்கி இனாகுரேட் பண்ணியிருக்கோம். காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பாகவும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சார்பாகவும் இந்த ஒரு புது இனிஷியேட்டிவ் நல்ல ஒரு நோக்கத்தோடு கூடி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். இது குறிப்பாக டார்கெட் பண்ணுறது என்னென்னா பேசஞ்சர்ஸ், அதை ஏர்போர்ட் வழி ஃப்ளைட் பயணம் பண்ணக்கூடிய அந்த பேசஞ்சர்ஸ் வரவங்களானாலும் சரி போகிறவங்களானாலும் சரி திடீர்னு இதயமிடிப்பு நின்று போய் ஹார்ட் நின்று போய் ஊருக்கு ஆபத்தான சுச்சுவேஷன் வரும்போது அவங்கள எப்படி காப்பாற்றலாம் அன்னுள்ளது குறிப்பாக நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இன் அடிஷன் டு த நார்மல், அதாவது சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸு, ஏர்வே மேனேஜ்மெண்ட் அதிகமாக 13 ஏஇடி மெஷின்ஸ்
வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி, அதாவது யூரோப் அண்ட் யூஎஸ்ஏல இருக்கிற மாதிரி நவீன தயாரிப்பில் வரக்கூடிய ஏஇடிஸ், ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிபிரிலேட்டர்ஸ், சாதாரண லே பர்சன்ஸ், அதாவது சாதாரண மனிதர்கள் புரிகிற மாதிரியும் அவங்களால இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியும் மாதிரியும் 13 இடத்துல சென்னை ஏர்போர்ட் சுற்றி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு காவேரியோட பேராமெடிக்கலும் மெடிக்கல் ஃபோர்ஸஸும் இருக்கும். ஸோ பேட்சாக ஏர்போர்ட் ஸ்டாஃப், அது க்ரூ, ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃப் ஆனாலும் சரி, ஏர் க்ரூ ஆனாலும் சரி, ஈவன் கிளீனிங் ஸ்டாஃப் ஆனாலும் சரி, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் ஆனாலும் சரி, பேட்சாக ஏஏயோட பெர்மிஷனோட கூடி நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ தட் இந்த ஏர்போர்ட்டில் எனி நுக் அண்ட் கோர்னர், எந்த முக்கிலேனாலும் எனிவன் ஹூ இஸ் சஸ்டெய்னிங் அ கார்டியக் அரெஸ்ட் இம்மிடியேட்டாக ரிசசிட் பண்ணி அவங்களோட உயிர் காப்பாற்ற மாடியக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கூடி இந்த ஒரு புது இனிஷியேட்டிவ் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதை பற்றி பேசுகிறதுக்கு டாக்டர் அசோக் இப்போ அந்த என்னதாக்கும் அந்த மெஷின், அதோட என்னதாக்கும் அது ஸ்பெசிஃபிக்காக ஓவர் அண்ட் எபோ இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறத விட எப்படி அது புதுசாக என்ன ஆட் ஆகும்னு டாக்டர் அசோக் பேசுவார். அதுக்கப்புறம் இது என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரும்னு உள்ளது மீனா மேடம் பேசுவாங்க. டாக்டர் அசோக். அனைவருக்கும் வணக்கம். இந்த சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்யூப்மெண்ட் பிளேஸ்மெண்ட் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா இதனுடைய கான்ட்ரிபியூஷன் இன் சேவிங் அ லைஃப் வந்து ரொம்பவே முக்கிய பார்ட் ப்ளே பண்ணுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஆம்புலன்ஸ் நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, இங்கே இருக்கிற 4 இடங்களில் இருக்கிற எங்களோட மெடிக்கல் சென்டர்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணாலும் சரி, அவங்க வந்து ரீச் ஆகிற டைம் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து பப்ளிக், அதாவது இங்கே இருக்கிற ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸும் சரி, பப்ளிக்ஸும் சரி, இஃப் தே ஆர் அவேர் எப்படி வந்து இந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்குறது, இந்த கார்டியாக் மசாஜ் கொடுக்குறது, அப்புறம் எப்படி இந்த ஏடி யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து வில் ஸ்டார்ட் ட்ரைனிங் ரெகுலர்லி. அவங்க ட்ரெயின் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம டிலேஸை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைக்கலாம். அது இல்லாமல் இந்த கார்டியாக் அரெஸ்ட் ஆனவங்க வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கான வழிகள் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும் ஆக்சுவலி. சரிங்களா? ஆக்சுவலி இந்த மிஷன் வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னா, இப்போது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பேஷண்ட் வந்து போர்டட் ஃப்ளைட், ஸோ உள்ள அரெஸ்ட் ஆகிட்டார். ஸோ இந்த மெடிக்கல் டீம் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் லிட்டிலி ஒரு 10 minutes எடுக்கும். ஸோ if we give proper training to all the staffs with the use of this mission, we can restart the heart திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் till the team reaches. ஸோ ப்ராப்பர் ட்ரைனிங்கில் இது கொடுத்தோம்னா ஈவன் the normal person can use this mission and follow the steps. அதுலேயே ப்ராம்ப்ட் பண்ணும், அந்த மிஷனே சொல்லும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷாக் கொடுக்குறது இல்லையா? ஸோ இது லிட்டரலி அது ஷாக் கொடுக்குறது தான் அது. ஸோ அந்த மிஷினை நீங்கள் அட்டாச் பண்ணிட்டாவே அந்த மிஷின் சொல்லும், சிபிஆர் கொடுங்க, நிறுத்துங்க, ஷாக் கொடுங்க அப்படின்னு சொல்லும். ஸோ அதை ஃபாலோ பண்ணாவே போதும். ஸோ இது கண்டினியூஸாக அந்த டீம் வர வரைக்கும் இது நம்ம பண்ணோம்னா தேர் ஆர் மோர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பிரிங்கிங் பேக் த ஹார்ட். ஸோ அதனால் இது 13 இடத்துல வைக்கிறோம். அண்ட் வில் ட்ரெயின் பீப்புள் ஆல்சோ. 13 places we have placed. மெயினாக எங்கள் பேஷண்ட்ஸ், ஐ மீன் பேசஞ்சர்ஸ் நிறையா இருக்கிற இடத்துலலாம் நாங்கள் வச்சுருக்கோம். இது குறிப்பாக அந்த லொக்கேஷன் நம்ம பார்க்க வேண்டாம், அதாவது சிசிடிவி கவரேஜ் மாதிரி தான். எந்தெல்லாம் ஏரியாவில் சிசிடிவி கவர் ஆகிருக்குன்னா என்டையர் ஏர்போர்ட் இஸ் அண்டர் சர்வைலன்ஸ். ஸோ இது ஒரு சர்வைலன்ஸ் மிஷின் மாதிரி தான் பார்க்கணும். அதாவது எந்த இடத்துல வந்தாலும் வித்தின் 3 to 4 minutes இந்த மிஷின் அங்கே ரீச் ஆகும். அந்த மாதிரி லாஜிஸ்டிக்கலி சார்ட் அவுட் பண்ணி தான் இந்த மிஷின் வச்சுருக்கோம். ஸோ மிஷின் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, பட் மிஷின் இஸ் அவைலபிள். எங்கே அரெஸ்ட் ஆனாலும் வித்தின் 3 minutes மிஷின் வில் பி தேர். அதுதான் அப்போ அந்த எங்கே இருக்குன்னு நம்ம சிசிடிவி கேமரா பார்க்குற மாதிரி தான். இதில் மெயினாக நாங்கள் பார்க்குறது என்னென்னா, ஒரு பேஷண்ட் நம்ம கூட, நம்ம 2 பேர் வரோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திடீர்னு கூட இருக்கவர் அப்படி கொலாப்ஸாக கீழே விழுந்தார். உடனே நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் என்னென்னா, நம்ம உடனே நம்ம ஹெல்ப்புக்கு தான் கூப்பிடுவோம், யாராவது வாங்க. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க. சிலவங்க போர்டிங் பாஸ் பண்ணுவாங்க, சிலவங்க அப்படியே டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, சிலவங்க வேறு ஏதாவது ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களை டக்குன்னு வந்து உங்களை ஹெல்ப் பண்ணணும்னு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு தே வில் பி சஸ்பெக்ட், இது என்ன நடக்குதுன்னு சொல்லுது. இந்த டைம் தான் முக்கியம். நம்ம கூப்பிடுறது, இன்னொரு ஹெல்ப்புக்காக கேட்குற அந்த டைம் தான். அந்த டைமில் பாதி உயிர் போயிடும். அதுக்கப்புறம் 10 ஜனங்கள் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் அவ்வளோதான். அதப்போ மேடம் சொன்ன மாதிரி தான். ஸோ இம்மீடியட்டாக நம்ம வி ஷுட் பி ஏபிள் டு ஹெல்ப். ஒரு 5 நிமிஷம் அந்த உயிருக்காக நம்ம போராடிட்டோம்னா அந்த உயிர் காப்பாற்றிடும். ஒரு ஆட்டோ டிரைவர் போன மாதத்துக்கு முந்தின மாதம் கடலூரில் வீட்டில் இந்த மாதிரி அரெஸ்டாக இருக்காங்க. அது 2 பொம்பளை பசங்க.
அவங்க 2 பேரும் அந்த சிபிஆர் கொடுத்து அந்த ஐயாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை. எல்லாம் +2 படித்த பசங்க, 2 பொம்பளை பசங்க. ஏதோ பார்த்துருக்காங்க எங்கேயோ யூடியூப்பில் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து காப்பாற்றலான்னு சொல்லி. எங்களுக்கே புல்லரிச்சு போச்சு. ஸோ இது உங்கள் ஆஃபீஸில் நடக்கலாம். இது ஏர்போர்ட் கொடுத்த மாதிரி இல்லை. இட்ஸ் அ காமன் ஸ்பேஸ். உங்கள் ஆஃபீஸில் நடக்கலாம், நீங்கள் ரோடில் போகும்போது நடக்கலாம், நீங்கள் ஃபிலிம் பார்க்க இருக்கும்போது சினிமா தியேட்டரில் நடக்கலாம். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி டு சேவ் லைஃப். அது என்ன, இது டெர்மினலாக கேன்சர் வந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண மாதிரி இல்லை. ஃபுல்லாக உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அது நம்ம டைம் லேக்னால விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு உள்ள அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான். ஸோ அது இட்ஸ் லார்ஜ்லி a பப்ளிக் சேஃப்டி மெஷர். புரியல என்ன சார்? ஸோ டைரக்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சார்பாக ஏர்போர்ட் டைரக்டர் ஸ்ரீ ராஜா அவர்கள் வந்திருந்தார். காவேரி சார்பாக எங்களோட மதிப்புக்குரிய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் மணிவண்ணன் வந்திருந்தார். டாக்டர் ஐயப்பன் பொன்னுசாமி அவர் மெடிக்கல் டைரக்டர் வந்திருந்தார். மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் ஆல் த 4 யூனிட்ஸ் இன்க்ளூடிங் டாக்டர் ஸ்பிர்னா வந்திருந்தாங்க. நாங்கள் மூணு காவேரி ரெப்ரசன்ட் பண்ணி நாங்களும் வந்திருக்கோம். ஸோ ஆல் சீனியர் டாக்டர்ஸ் ஃப்ரம் ஆல் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஹவ் கம். நாங்கள் வரக்கூடிய மெயின் காரணம் என்னென்னா, திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி எமோஷனல், வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். அதுக்காக தான் நான் வந்தேன். தேங்க்யூ. இது ஒரு மாக் ட்ரில் வச்சுருக்கோம். ஒரு மாக் ட்ரில் பண்ணி இந்த ஏர்போர்ட்டில் எந்த இடத்துல அரெஸ்ட் ஆனாலும் வித்தின் 3 minutes ரீச் ஆகிற மாதிரி மாக் ட்ரில் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒரு டெர்மினல் 4 வச்சுருக்கோங்கண்ணா. அப்படி இல்லை சார், ரீச்சபிலிட்டி தான். சப்போர்ட் இப்படி போகிறதுக்கு இப்படி சுற்றி போனால் 10 நிமிஷம் எடுக்கும் இல்லையா? ஸோ மாக் ட்ரில் பண்ணி 13 இடத்துல எந்த இடத்துல இது வந்தாலும் 3 minutesல ரீச் ஆகிற மாதிரி மாக் ட்ரில் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்டேஷனில் வச்சுருக்கோம். இப்போ 4 கிளினிக் இருக்கு உள்ள. ஸோ எந்த இடத்துல எந்த கிளினிக் பக்கத்தில் அது ஆகுதோ அவங்க ஃபஸ்ட்டு ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க அந்த பிளேஸில் அந்த ஏடி இருக்கும். இது லொக்கேஷனை தவிர்த்து ரீச்சபிலிட்டி தான் முக்கியம். இப்போ இங்கே இடத்துல பிளாக் இருந்துச்சுன்னா இப்படி சுற்றி போகக்கூடாது இல்லையா? ஸோ அது மாதிரி தான் பார்த்துருக்கோம். 3 minutes. Within 3 minutes.